11th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள் 4.1 ஒரு கிளாஸில் 17 பாய்ஸ் அண்ட் 29 கேர்ள்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அதிலிருந்து 1 பாய் ஆர் 1 கேர்ள், ஒரு மாணவனையோ அல்லது ஒரு மாணவியையோ எத்தனை வேறுபட்ட வழிகளில் தேர்ந்தெடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் ஹவு many different ways to select 1 boy or 1 girl அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1 boy or 1 girl, ஒரு மாணவனையோ அல்லது ஒரு மாணவியையோ அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எங்கிட்ட 17 மாணவர்கள் இருக்காங்க. பாய்ஸ் 17, கேர்ள்ஸ் வந்து 29 கேர்ள்ஸ் இருக்காங்க. ஸோ இப்போது ஒரு பாய் செலக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு வழிகள் இருக்குது, ஹவு many ways அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 17 ways இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு பாய் செலக்ட் பண்ணலாம், ஆர் செகண்ட் பாய் செலக்ட் பண்ணலாம், ஆர் தேர்ட் பாயை செலக்ட் பண்ணலாம், ஆர் ஃபோர்த் பாயை செலக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு பாயை செலக்ட் பண்ணுறதுக்கு 17 ways இருக்குது. இதே மாதிரி ஒரு கேர்ளை எனக்கு செலக்ட் பண்ணுறதுக்கு 29 ways இருக்குது. ஸோ ஒரு பாய் செலக்ட் பண்ணுறதுக்கு 17 ways, ஒரு கேர்ள் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு 29 ways இருக்குது. ஸோ இங்கே ஒரு பாய் அல்லது ஒரு கேர்ள், 1 பாய் ஆர் 1 கேர்ள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆர் அப்படின்னு வந்துச்சுன்னா, அதாவது அல்லது அப்படின்னு வந்துச்சுன்னா ப்ளஸ் பண்ணணும் வர ஆன்சரை. ஒரு பாய் செலக்ட் பண்ணுறதுக்கு 17 ways இருக்குது, ஒரு கேர்ள் செலக்ட் பண்ணுறதுக்கு 29 ways இருக்குது. ஸோ இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா 29 + 17 தட் இஸ் ஈக்குவல் டு 46. ஸோ 46 ways அதுதான் வந்து உங்களோட ஆன்சர். இந்த 4.1ல் 17 மாணவர்கள் 29 மாணவிகள் உள்ள ஒரு வகுப்பிலிருந்து ஒரு மாணவனையோ அல்லது ஒரு மாணவியையோ செலக்ட் பண்ணுறதுக்கு வழிகள் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 46 என்பது சரியான விடை.